நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிள்ளைய பாருங்க எப்படி அழுதுன்னு. போகவே விட மாட்டேங்கிறாங்க. போக விடலைங்க. இன்னும் ஸ்பாட்டுக்கே போக விடல. சாப்பிடதான் வந்திருக்கோம். அதுக்குள்ளார இப்படி வாட்ச் பண்ணா எங்களால நிம்மதியா சாப்பிட முடியுமா? அதுக்குள்ளார கடைக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்றது அவங்களை வெளியே அனுப்புங்கன்னு. என்ன தீவிரவாதியா நாங்க? சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 16வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கடையில் காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே போலீசார் கைது செய்ததாக ஆசிரியர்கள் பேட்டியளித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக போராடி வரும் நிலையில தற்போது 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சென்னை இர்வின் மேம்பாலம் பகுதியில் போராட்டம் நடத்த இடைநிலை ஆசிரியர்கள் இன்றைய தினம் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த மேம்பால பகுதிக்கு செல்லாமலேயே அந்த இடத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே பல்வேறு இடங்களில் வைத்து வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக கைது செய்து வருகிறார்கள். எழும்பூர் ரயில் நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம், இந்த பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய சாலைகள், சின்ன சின்ன சந்துக்களில் கூட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 2-3 பேர் வரக்கூடிய பட்சத்துல அவர்களிடம் விசாரித்து அவர்கள் ஆசிரியர்களாக இருந்தால் அதே இடத்திலேயே வைத்து ஆசிரியர்களை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய நிலைதான் இருக்கிறது. மேலும் போராட்டம் நடத்துவதற்கு அந்த இர்வின் மேம்பாலம் பகுதியில போலீசாரும் அங்கே பாதுகாப்பு பணியில் ஏராளமானோர் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு போலீஸ் ஆசிரியர்களை செல்ல விடாமல் வழியிலேயே வைத்து ஆசிரியர்களை போலீசார் தற்போது கைது செய்து வருகிறார்கள். வழியே அந்த பகுதிக்கு செல்ல முயல்பவர்கள் கூட கிடையாது. கடையில் அமர்ந்து காலை உணவு சாப்பிடுபவர்கள், மேலும் எழும்பூர் ரயில் நிலையம் பகுதியில நிறைய தங்கும் விடுதிகள் இருக்கிறது. இந்த பகுதியில வெளியூரில் இருந்து வந்து தங்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அந்த விடுதிக்கு வெளியிலேயே காத்திருந்து அவர்கள் வெளியே வந்த உடனேயே குண்டு கட்டாக கைது செய்து வருகிறார்கள். பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என பாராமல் அவர்களோடு வந்த குழந்தைகள் என யாரையும் பார்க்காம கைகளை பிடித்து இழுத்து குண்டு கட்டாக கைது செய்து சாலைகளில் அமர்ந்து அவர்களை தரத்தரவென்று இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் கூட நம்மால பார்க்க முடிந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஜனவரி 5 பள்ளிகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் அவர்கள் தற்போது வரை 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்போது வேலைக்கு செல்லாத, பணிக்கு செல்லாத ஆசிரியர்களினுடைய அந்த சம்பளம் என்பது கொடுக்கப்பட மாட்டாது என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறையும் கூட அறிவித்து விட்டது. இருப்பினும் எங்களுடைய அந்த ஒற்றை கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 16 ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஊதிய முரண்பாடு களையப்படும். எப்படி 2009 மே 31 வரை பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு எப்படி ஊதியம் வழங்கப்படுமோ அந்த மாதிரியான ஊதியம் அதற்கு பிறகு பணியமர்த்தப்பட்டவர்களுக்கும் வழங்கப்படும். ஊதிய முரண்பாடு களையப்படும். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 4 ஆண்டுகள் கழித்தும் தற்போது வரை அந்த கோரிக்கையை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தற்போது வரை நிறைவேற்றவில்லை. எனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே, அதை ஏன் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்பதை வலியுறுத்தி 16வது நாளாக போராட்டத்தை இன்றைய தினம் முன்னெடுத்திருக்கிறார்கள். போராட்ட களத்திற்கு செல்வதற்கு முன்னே அவர்கள் எந்த போராட்டமும் செய்யவில்லை. அவர்கள் கோஷம் போடவில்லை. திமுக அரசை கண்டித்து எந்த செயலிலும் செய்யவில்லை. அவர்கள் சாப்பிடக்கூடிய இடத்தில், அந்த தங்கக்கூடிய விடுதிகளின் இடத்திலேயே போலீசார் வருகை தந்து அவர்கள் வெளியே வந்த உடனேயே காவல்துறையினர் அதே இடத்தில் வைத்து கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்குது. தற்போது எழும்பூர் ரயில் நிலையம் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் ரயில் நிலையம், அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இர்வின் மேம்பாலத்திற்கு வரக்கூடிய வழிகள் அனைத்திலேயுமே போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க.
ஆசிரியர்கள் யார் வந்தாலும் சரி, ஒரு கும்பலாக வரக்கூடியவர்கள் 2-3 பேர், அதற்கு மேல் வரக்கூடியவர்கள் அனைவரையுமே குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நிலைதான் தற்போது வரை இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.